ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பராக் பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கி நாங்கள் ப்ரொவிஷ்னல் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டுருக்கேன். பாருங்கள், இது சவுதி அரேபியா ஜெத்தாவில் ஒரு பட்ஜெட் கடை எல்லாமே இருக்கும். இங்கே இன்னைக்கு காட்டுறவங்க நான் இன்றைக்கி இந்த 2 வாரத்துக்கு தேவையான ப்ரொவிஷ்னல் வாங்கலான்னு போய்க்கிறேன். 200 எடுத்துகிட்டு போகிறேன். என் பட்ஜெட் 150 இல்லைன்னா 100லேருந்து 150, அதிகபட்சம் 120 முடிச்சலான்னு என் பட்ஜெட்டு. 200 ரியால் நம்ம ஊருக்கு 4000 2 வாரத்துக்கு தேவையான ப்ரொவிஷன் வாங்கலாம், முக்கியமானது வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறேன். வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன். பொண்ணுன்னா இருக்கிறாங்க என்னைய. ஃபஸ்ட்டு அரிசி வாங்கிடலாம் சொல்லிட்டு பார்க்குறேன். சரி, நம்ம ஊர் அரிசி தான் இருக்கும், இங்கே இந்தியன் அரிசி தான் இருக்கும். அந்த மூட்டை திருதா 10 கிலோ மூட்டை. சரி, ஒன்று வாங்கி அதை போட்டுட்டு அப்புறம் போகிறோம். ஸோ ஆயில் எடுக்கலாம் சொல்லிட்டு போகிறேன். அரிசி வாங்கி வச்சுட்டு, ஆனால் வீடியோவில் வராது. ஆயில் பார்க்குறேன், இது ஒரு ஆஃபரில் போட்டுருந்தான், பட் செட் ஆகலை. சரி, இன்னொரு ஆயில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறேன். அது 2 ஆயில் 1.5 லிட்டர் 3 லிட்டர் எடுத்தோன்னா காசு கம்மியாக இருக்குது, பட்ஜெட் நல்லா தான் இருக்குது சொல்லிட்டு 2 பார்க்குறேன். சரி, அதை பார்த்துட்டு தூக்கி வண்டியில் போட்டோம் சொல்லிட்டு மைண்ட்லேயே யோசிச்சு சரி எடுக்கிறேன். 2 ஆயில் டப்பா எடுத்துகிட்டு அப்படியே வண்டியில் தூக்கி போடுறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன், போகும்போது ஆந்தி வேல எனக்கு பிடிச்ச ஒரு க்ரீம் ஒன்று இருக்கும் டப்பா, அது சாப்பிட்றேட்டு தான். அது ஒன்று வாங்கி உள்ளே போட்டேன். டக்குன்னு உள்ளே போட்டு நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் போகலாம் சொல்லிட்டு யோசிக்கிறேன் மைண்டில். சரி, இதை வாங்கி போட்டு அப்படியே வெஜிடபிள் சைட் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறேன். வெஜிடபிள் சைட் போயிட்டு இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கத்திரிக்காய் எல்லாம் வாங்கலாம், 2 வாரம் தேவையான வாங்கலாம் சொல்லிட்டு அப்படியே பார்க்குறேன். என்ன மாட்டு சொல்லிட்டு சரி, கத்திரிக்காய் தூக்கி போடு, பச்சை மிளகா தூக்கி கொஞ்சம் போடு. அந்த மேலே என்ன வெயிட்டோ அமௌண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்து போடுறேன். வெயிட்டில் ஒரு அமௌண்ட் வரும். போட்டு எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே போய்ட்டு பூண்டு பார்க்கலாம் சொல்லிட்டு பூண்டு ஒரு 2 பூண்டு உள்ளே தூக்கி போடு. எல்லாம் யோசிக்கிறேன் எவ்வளோ பட்ஜெட் ஆக போது தெரில. சரி, இருந்தாலும் எடுத்து போடுவோம். என் பட்ஜெட்டு 120 தான். சரி, அதில் 3 உப்பு டப்பா வாங்கி வச்சிட்டேன். அப்புறம் மாங்காய் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது, நல்லா பார்க்க அழகாக இருந்துச்சு, சாப்பிடும் போல் இருந்துச்சு. சரி, ஒன்று 12 ரியால் கேட்குறான், 12 ரூபா சொன்னான். சரி, ஓகே, ஒன்று எடுத்து அதுவும் தூக்கி போடு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மற்றபடி கேரட்டு இதெல்லாம் எடுத்து போட்டேன். ஆனால் வீடியோவில் வராது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டுட்டு அப்படியே போகிறேன். எங்கே போகலாம் சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் போட்டு அந்த அன்னாச்சி பழம் என்ன கண்ணில் மாட்டிச்சு அன்னாச்சி பழம். சரி, அதை ஒன்று எடுத்து அன்னாச்சி பழம் ஒன்று எடுத்துகிட்டு ஒன்றும் 15 ரியால் போட்டுருந்துச்சு. சரி, 15 ரூபா தானே போடுவோம் சொல்லிட்டு போட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே சிக்கன் சைடு வந்தேன். சிக்கன் மட்டும் 1 கிலோ ஒன்று வாங்கிட்டு, ஏன்னா 2 வாரத்தினால இப்போ கொஞ்சம் சமைச்சிக்கலாம்ல. 1 கிலோவே சமைக்க மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக. இன்றைக்கி ஒரு 1/2 கேஜியா, இன்னும் நாள் ஒரு 1/2 கேஜி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சிட்டு எடுத்து அப்படியே இந்த சாக்லேட் சைட் பார்த்தேன். என்னென்னு சார், நம்ம ஊர் சாக்லேட் எப்படி, இங்கே சாக்லேட்டு எப்படி அப்படியே பார்த்துட்டு சும்மா வியூ தான் பார்த்தேன். நைஸாக சாக்லேட்டு பேக்கெட்லையும் போட்டு சாப்பிட்டு போவோம். எல்லாம் சாக்லேட்டும் பார்த்துட்டு அப்படியே அதான் நம்ம ஊர் சாக்லேட் மாதிரி தான் இருக்குது, பட் இங்கே கொஞ்சம் ஃபாரின் சாக்லேட்டும் இருக்குது. என்ன பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லாம் பாருங்கள் நல்லா தானே இருக்குது. பில்லிங் செக்ஷன் போகலாம் சொல்லிட்டு போதும் சொல்லிட்டு அந்த வேலை அது அந்த சாக்லேட் தான் என் கண்ணில் உறுத்துது. என்ன பண்ணுறது, அப்படியே பார்த்துட்டு சரி பில்லிங் போகலாம் சொல்லிட்டு அப்படியே போகிறேன். பில்லிங் செக்ஷன் போகிறேன். எவ்வளோ பில்லு வரப்போ தெரில, நான் வர எல்லாத்தையும் அள்ளி வேறு போட்டேன் சொல்லிட்டு அப்படியே யோசிச்சே போகிறேன். பில்லிங் செக்ஷனாக வந்துச்சு. எல்லாம் பில்லிங்கில் தூக்கி வச்சுட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதெல்லாம் அந்த புதினா கட்டு அது அப்படியே எடுத்து அந்த தக்காளி, இஞ்சி எல்லாம் வீடியோவில் தெரில, உங்களுக்கு எடுக்கல, பட் எல்லாம் இந்த கேரட்டு சொன்னல எல்லாம் வீடியோவில் வராது. அப்புறம் அந்த வெங்காயம் 3 இது அதை எடுத்து அப்புறம் அரிசி பேக்கு எல்லாம் எடுத்து போட்டு இதே 2 வாட்டி எடிட் ஆயிடுச்சு. பார்த்தா பில்லு எவ்வளோ வரும்னு தெரில சொல்லிட்டு நானும் யோசிக்கிறேன். பார்த்தா அவன் போட்டான் பில்லு 175 ரியால் போட்டான் பில்லு. நான் பிளான் 150 தானே, 120 முடிச்சிடலாம், 80 ருபீஸ் கையிலாம் பார்த்தா அவன் 175 பில்லை போட்டான். சரி, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி, வாங்கி தானே ஆகணும். சரி, 2 வாரத்துக்கு வாங்குவோம், இதை பார்த்துலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக அந்த பில்லை வெளியே போகும்போது செக்யூரிட்ட காட்டணும். அவன் பார்த்து செக் பண்ணால் தான் வெளியே விடுவான் சொல்லிட்டு அவன்கிட்ட காட்டிட்டு பில்லை பார்த்து என்னடா இவ்வளோ பில் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சி போனோம், வீட்டுக்கு ரூமுக்கு வேறு போகணுமா, அதுக்கு டாக்ஸிக்கு 20 ரியால் கேட்பாங்க இங்கேருந்து போகிறதுக்கு. சரி சொல்லிட்டு அப்படியே பில்லை பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா
அதாவது இதில் பில்லை வர டேக்ஸ் வேறு 15% டேக்ஸ் வேறு எக்ஸ்ட்ரா. பில்லை பார்த்தா கடுப்பாக தூக்கி அப்படியே போட்டுட்டு அப்படியே போகிறேன். சரி போயிட்டு வண்டியை தூக்கிட்டு வண்டியத்தில் ஓரம் கட்டிட்டு தான் காரில் ஏறி பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கண்டிப்பாக போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்டா பராக் சேனலை மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.